Hallo Leute, guten Morgen. Entschuldigung bitte, என்னை மன்னித்து விடுங்கள். நேற்றுக்கு அப்லோட் செய்ய வேண்டிய வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நேற்றுக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். பசங்களுக்கு வந்து ஹாலிடே முடிஞ்சு ரீஓப்பன் ஆகுது. ஜாமர் ஃபேரியன் முடிஞ்சு, அதாவது சம்மர் பிரேக் முடிஞ்சு ஆரம்பிக்கிறது. திரும்பி அடுத்த மாதம் திருப்பி இருக்கும். அதனால என்னால் நேற்றுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. வீவார் லெட்ஸ்ட் ஓக. உங்களுக்கு சென்ற வாரம் எப்படி இருந்தது? எல்லோரும் நன்றாக படித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெர்மன் பயணம் எப்படி இருக்கிறது? நிறைய படிங்க, நிறைய கேளுங்க. திரும்ப 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 அதான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன், நிறைய கேளுங்க. நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூளையில் சென்று அந்த வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கு இதாகிடும், பதிவாகிவிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இன்று 10வது நாள். இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, இன்னைக்கோட நம்ம வந்து 2 பாடங்கள் வந்து முடித்துவிட்டோம். 2 லெசன் முடிச்சிட்டோமா? இதோடைய ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் வேற ஒரு விஷயம் பற்றி இன்னைக்கு பேசுகிறேன். இந்த 2வது பாடத்தில் என்ன நம்ம படித்தோம்? யூபர் ஹாபீஸ் ஸ்ப்ரெஷன், நம்மளுடைய பொழுதுபோக்குகளை பற்றி எப்படி பேசுவது. இஷ் மாக் ஃபுட்பால், ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது வாஸ் மாகன் சி கேர்ன், இதெல்லாம் வந்து கேள்விகள். எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கணும், அவங்களுடைய பொழுதுபோக்கை பற்றி எப்படி கேட்கணும்னு. வாஸ் மாகன் சி கேர்ன், இஷ் ரைஸ் கேர்ன். ரைசன் அப்படின்னா டூர் போகிறதுல, சுற்றுலா. அப்புறம் ஹியூரன்சி கேர்ன் மியூசிக், யா ஜேர் கேர்ன். இங்கே கேர்ன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்மைலி, சிரிக்கிற பொம்மை போட்டிருக்காங்க. ஜேர் கேர்ன் அப்படின்னா 2 போட்டிருக்காங்க. நிஷ்ட் ஜோ கேர்ன் அப்படின்னா கொஞ்சம் சோகமானது. எஸ் கேட்ஸோ அப்படின்னா பரவாயில்ல. இந்த படங்களை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். லேசன்சி கேர்ன், கேன்சி கேர் இன்ஸ்கீனோ. இப்போ இந்த இன்ஸ்கீனோ பார்த்தோம்னா ஞாபகம் வருது, என்னுடைய ஷார்ட்ஸ் வந்து கவனிங்க. நீங்க இந்த பாடங்கள் கவனிக்கிறது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்னுடைய வீடியோக்கள் வந்து டைம் கிடைக்கும் போது பாருங்க ஷார்ட்ஸ்ல. ஏன்னா இந்த கிளாஸ்ல ஒரு முழு நீள வீடியோல பதிவு செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்ல குட்டி குட்டியா வந்து போடுவேன். அங்க ஏன் இன்ஸ்கீனோ வருது, ஏன் கூட்டன் நாக்ட் வருது, அங்க ஏன் கூட்டன் கிடையாது, கூட்டன் மார்கன், கூட்டன் டாக், கூட்டன் ஆபண்ட், ஆனா கூட்டன் நாக்ட். இது ஏன் வரல? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்ல போடுவேன். கிட்டத்தட்ட 300க்கு மேல அதுல போட்டிருக்கேன். நீங்க முழு நேரமா இதை பார்க்கறது, இதுவும் பாருங்க. முழு நேரமா இது பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஷார்ட்ஸா, அது மிஞ்சி போனா ஒரு 20 செகண்ட் அவ்வளவுதான் வரும். அந்த ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணி அதை பாருங்க, உங்களுக்கு நல்ல உபயோகமா இருக்கும். அது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா ஃபாலோ பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பம். நீங்க படிச்சா அதுதான் உங்களுடைய கோல். அடுத்தது ஜிஷ் ஃபெராப்ரேடன் கேன்வியர் இன் ஸ்கீனோ ஒன் கேன்வியர், அதாவது ஒரு டெர்மின், ஒரு அப்பாயின்மெண்ட், தமிழ்ல தெரியல, இதை வந்து முடிவு பண்றது. ஒன் கேன்வியர் இன் ஸ்கீனோ, என்னைக்கு நம்ம போகலாம். அப்புறம் இந்த டாக் சொல்லும் போது ஆம்னு வரும். ஆம் மோன்டாக், ஆம் டீம்ஸ்டாக், ஆம் மிட்வாக், ஆம் டோனஸ்டாக், ஆம் ஃப்ரைடாக், ஆம் ஜாம்ஸ்டாக், ஆம் ஜோன்டாக். இந்த நாட்கள் சொன்னோடனே சென்ற வீடியோ பார்த்தவங்களுக்கு அதுல சொல்லியிருப்பேன், கெஸ்டன்னு சொல்லுங்க. இப்ப இன்று வந்து ஹாய்டா இஸ் ஜான்டாக், கெஸ்டன் வார் ஜாம்ஸ்டாக், மார்கன் இஸ் மோன்டாக். இதை நம்ம சொன்னோமா? இப்ப இதை நீங்க தினம் எழுந்து சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும், நீங்க நேற்று முன்தினமும் நாளை மறுதினமும் இதையுமே வந்து சேர்த்து பழகிக்கணும். இப்போ நேற்று முன்தினம் யூபர் ஃபார்கெஸ்டன் வார் ஃப்ரைடாக்
Gestern war Samstag, heute ist Sonntag, morgen ist Montag, übermorgen ist Dienstag. அப்போ இன்னும் ரெண்டு வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும். Vorgestern, übermorgen, நேற்று முன்தினம், நாளை மறுநாள். அப்போ ஒரு தினம் எழுந்துக்கும் போது இந்த 5 சென்டென்ஸை நீங்க சொல்லி பழகணும், 5 வாக்கியங்களை சொல்லி பழகணும். Vorgestern, gestern, heute, morgen, übermorgen, இந்த 5 வார்த்தைகளை சொல்லி பழகினீங்கன்னா 5 வாக்கியங்கள் எப்படி சொல்லணும்னு தெரியும். அதோடைய கிராமரோட சேர்த்து சொல்லுவீங்க. Vergangenheit, அதாவது past tense, முடிந்த வினை சொற்கள் எப்படி சொல்லணும்னு தெரியும். ஏன்னா war, ist, இதுதானே, இது sein வர்போடைய கான்ஜுகேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு வாக்கியம் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும், உங்களுக்கு vocabulary தெரிய வரும், கிராமர் தெரிய வரும், கான்ஜுகேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிய வரும். இவ்வளோ விஷயங்கள் ஒரு எளிதான வாக்கியத்துல இருக்கு. அந்த எளிதான வாக்கியம் நீங்க தினம் காலை எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம். Heute ist Sonntag அப்படிங்கிறது ஒரு சாதாரண வாக்கியங்க மட்டும் கிடையாது. Heute vocabulary, Sonntag vocabulary, ist grammar, verb, conjugation, இது ஒரு Satz, நீங்க ஒரு சென்டென்ஸ், ஒரு கிராமர், இது எல்லாமே அடங்கினது ஒரு குட்டி சின்ன வாக்கியத்துல இருந்து நீங்க அவ்வளோ விஷயங்கள் கத்துக்கலாம். சின்ன சின்ன வாக்கியங்கள்ல இருந்தா நீங்க கத்துக்கணும். ஓகே லைட்டா, இப்போ மார்கன், யூபர் மார்கன், கெஸ்டன், ஃபார்கெஸ்டன், இது எல்லாமே பழகலாம், சொல்லி பழகலாம். ஒரே விஷயம், பேட்டரி போயிடுச்சு, நான் பிளக் பண்ணிக்கிறேன். சரி, மைன் அக்கு இஸ் ஷான் லீர். அக்கு அப்படின்னா பேட்டரி, அக்கு அப்படின்னா பேட்டரி, லேர் அப்படின்னா பேட்டரி எம்டினா என்னது, பேட்டரி ட்ரெயின்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பேட்டரி போயிடுச்சு, ஃபுல்லா போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை பேட்டரியில் அப்படின்னு லேர். ஷான் அப்படின்னா ஏற்கனவே, மைன் அக்கு இஸ் ஷான் லேர் அப்படின்னா, அக்கு இஸ் ஷான் லேர் அப்படின்னா பேட்டரி ஏற்கனவே போயிடுச்சு. அக்கு இஸ் லேர்னு மட்டும் சொன்னா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்க வரும், உங்களுக்கு நிறைய இன்ஸ்டாகிராம்ல வரும். ஏன்னா இங்க இதுல எல்லாத்தையுமே போடவும் முடியாது, நீங்க போட்டாலும் பார்த்து உங்களுக்கு போரும் அடிச்சிடும். அதனால இதுல ஒரு ப்ராப்பரான செஷன் மாதிரி போட்டு எனக்கு அங்கங்க பாக்குற ஏன்னா இப்ப வெளில போறோம், நிறைய இடங்கள் போகும்போது டக்குன்னு வெளியில பாக்குற இடத்த அப்படியே கிளிக் பண்ணுவேன், அப்படியே எழுதுவேன். இது இதான், இது ப்ளூமு, இது ரோட், இது கிரீன், இந்த மாதிரி என்னென்ன தோணுதோ அப்பப்ப எழுதி நான் அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருப்பேன். அதையும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். விஷ் பராபரனுக்கு அப்புறமா யூபர் ஆர்பைட் பெரூஃப் இந்த ஆர்பைட் சைட்டன் ஸ்ப்ரெஷன், வேலைகள் பத்தி பேச கத்துக்கிட்டோம். வாஸ் இன்சி ஃபான் பெரூஃப், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க. வாஸ் மாகன்ஜி, ஒன் ஆர்பைட்டன்ஜி, ஒன் ஹாபன்ஜி ஃப்ரை, எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம். அந்த மாதிரி இந்த மாகன், ஆர்பைட்டன், ஆபன்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த சேனல்ல வேர்புன்னு சொல்லி ஒரு 200 தினசரி வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடிய வினை சொற்கள் வேர்பு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது குட்டி குட்டியா ஒரு 5 செகண்ட் தான் தினம் வரும், அது கூட பார்க்கலாம். அதே வேர்பை நான் ஒரு வாக்கியத்தோட இன்ஸ்டாகிராம்ல தினம் ஒரு வேர்பா போட்டுன்னு வந்துட்டு இருக்கேன், அது கூட நீங்க பார்க்கலாம். அதுல ஏதோ 27 என்னமோ போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்ஸ்டாகிராம்ல நிறைய மெசேஜ், எக்கச்சக்கமான மெசேஜ், நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க, உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. யூடியூப்லயே நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பேரை ரீச் பண்றீங்க, நிறைய ஃபோன் கால்ஸ், எல்லோத்துக்கும் நன்றி. இதை நான் ஆரம்பத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், நடுவில் சொல்றேன், மறந்துட்டேன். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஹாவன் வியர் ஜாலன் அப் 20 gelernt, 20 வரைக்கும் நம்பர்ஸ் படிச்சோமா. 21, 22, 23, 24, 25, 26, 27, 27, 28, 29, 30. இப்போ இதுல பார்க்கும்போது 2வது நம்பரை முதல்ல சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 27 அப்படின்னா ஜீபனை முதல்ல சொல்லிடணும். ஜீபன் und 20, 7 மற்றும் 20, 27. ஜப்பானீஸ்ல 27 வரும். நீஜு
ஷிச்சி இல்லைன்னா நீஜு நானான்னு. ஆனால் இங்கே வந்து ஜீபன் உண்டு ஜுவான்சிஷ்னு வரும். முதல்ல 7 சொல்லிட்டு 20. இது வந்து சான்ஸ்கிரிட் மாதிரி வரும், நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அப்புறமா திரைட்சிஷ், ஃபியர்சிஷ், ஃபின்சிஷ், ஜெக்சிஷ், ஜீப்சிஷ், ஆக்சிஷ், நாயின்சிஷ், ஹுண்டட். இது எல்லாமே இஷ்னு முடியணும். ஐஜின்னு இருக்கு. நீங்க திரை ஜிக்கு, ஃபேர் ஜிக் இல்லை ஃபியர்சிஷ். அப்புறம் 1000, 3000 இதெல்லாம் வந்து பார்த்தோம். Und dann haben wir Verben und Personal Pronomen gelernt. Ich koche, du kochst. இது பார்த்தோமா? இங்க ஏ போடணும், அப்புறம் எஸ் டே போடணும், டே போடணும், ஏஎன், டே, ஏஎன் இதெல்லாம் பார்த்தோமா? இப்போ கோஹன், அர்பைட்டன், லேசன், ஸ்ப்ரெஷன், ஜைன், ஹாபன் இந்த வேர்ப்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வச்சு தினம் குட்டி குட்டியா நீங்க வார்த்தைகள் எழுதணும். உங்க நாட்கள்ல நீங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க எழுதணும். மொழி கத்துக்கிறது டென்ஷனா கத்துக்காதீங்க. ரிலாக்ஸா ஜாலியா ஒரு குழந்தை மாதிரி கத்துக்கோங்க. ஆனா தினம் படிச்சாகணும். தினம் நீங்க அதுல டச்ல தான் இருந்தாகணும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உபயோகம் அவ்வளவா கம்மியா தான் இருக்கும். ஆனா தினம் நீங்க பேசணும். நீங்க ஜெர்மன் பேசுற நாடுகள்ல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க வீட்டை விட்டு வெளில போனாலே ஜெர்மனை நீங்க பார்த்தே ஆகணும். பட் இந்தியாவில் இருக்கீங்க இல்லை வேற ஒரு நாட்டில் இருக்கீங்க கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் தினம் பேசி தான் ஆகணும். அப்புறம் யான் ஐன் ஃப்ராக கேன் வியர் இன் ஸ்கீனோ. இந்த ஃப்ராகை பார்த்தோமா? ஓகே, இதை பற்றி நான் ஒரு ஒயிட் போர்டில் லெசன் எடுக்கணும். இதை நான் அடுத்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்புறம் பெஸ்டிம்டர் ஆர்டிகல் பார்த்தோம். தேர், தாஸ், தி இது வந்து ப்ளூரால் தி. இந்த கலர்ஸ் பற்றி ஃபார்வன் பற்றி சொன்னேன்னா ப்ளவு, கிரீன், ரோட், அப்புறம் ஷ்வார்ஸ். இந்த கலர்ல எழுதி பழகுங்க. இதையும் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல அந்தந்த ஆர்டிக்கிளோட போடுவேன். அப்புறம் ப்ளூரால் பத்தி பார்த்தோம். ஓகே, அவ்வளவுதான். Wir haben Kapitel 2 fertig gemacht. நம்ம 2வது பாடத்தை முடித்து விட்டோம். இப்போ அடுத்த பாடம் அடுத்த வீடியோல ஆரம்பிக்கிறேன். இன் ஹம்புக் இதுல பிளேட்ஸ் உன் கெபாய்ட பெனன். கெபாய்டு அப்படின்னா பில்டிங்ஸ், கட்டிடங்களை எல்லாம் பத்தி பேசுறது. நென்னன் அப்படின்னா அதை சொல்றது. ஒரு கட்டிடம் இருக்கு இல்லையா? இப்போ ராத் ஹவுஸ், சர்ச் இருக்கு, ஒரு சில ஆஃபீஸ் பில்டிங் இருக்கு, மியூசியம் இருக்கு. இந்த மாதிரி எப்படி பில்டிங்லாம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு அடுத்ததுல பார்க்கலாம். அப்புறம் ஃப்ராகன் உன் ஆர்டன், ஸ்டெல்லன் உன் ஆன்டோர்டன் கேள்விகள் கேட்பது. ஜூ ஆர்டன் இடங்களை பற்றி கேள்விகள் கேட்பதும் அதுக்கான பதில் சொல்வதும். ஃபெர்கேஸ் மிட்டல் எப்படி வந்து நம்மளுடைய அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தமிழ்ல வரமாட்டேங்குதே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பேருந்துலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரும். ஒரே ஒரு நிமிஷம் லைட்ட, நான் அது தமிழ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடுறேன். ஏன்னா எனக்கு தமிழ்ல சொல்ல பொது போக்குவரத்து. இந்த ஃபெர்கேர்ஸ் மிட்டல் அப்படின்னா பொது போக்குவரத்து வந்து பத்தி எப்படி பேசணும், இதெல்லாம் நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யூபுங்ஸ் புக்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? யூபுங்ஸ் புக் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோர்ஸ் புக். இப்போ அதே மாதிரி யூபுங்ஸ் புக் இருக்கு. இந்த யூபுங்ஸ் புக் நீங்க வச்சிருக்கீங்கன்னா இல்லைன்னா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதுல இருந்து உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் ஐன்ஸ் தி. இங்க இதுக்கு பேர் என்ன? நியூடில்னு. இப்போ ரெண்டாவது என்ன இருக்குது? தி. மூணாவது இந்த படத்தை பார்த்து நீங்க வந்து இதெல்லாம் எழுதணும். இது நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. தி ஹவுஸ் ஆஃப் காவை இது பண்ணணும். இங்க வந்து பாதி உரையாடல் இருக்கும். இதோட மீதி உரையாடலை நீங்க எழுதி முடிக்கணும். இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க கோர்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒன்னொன்னுத்துக்கும் இங்க வந்து ஒரு யூபுங்ஸ் ஒர்க் புக் மாதிரி இது ஹோம்ஒர்க் இருக்கும். இதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டாவது கேபிட்டல் முடிச்சோமா, இதோடைய முடிகிற இடத்துல உங்களுக்கு வேர்ட் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். லேர்ன் வேர்ட் ஷார்ட்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு.
ஜிஷ் போஸ்டர்லேண்டில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம், லேண்டர் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை வந்து இது பண்ணுங்க, இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எங்கே முடிச்சிருக்கோம்? இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ இதோடைய ரைட் சைடில் என்னென்ன பார்த்தோம்? ஃப்ரிசியார், ஹேண்ட் வெர்கரின், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில். ஓகே லைட்டா, இதில் வந்து 2 யூனிட் முடிச்சிட்டோம். அந்த 2 யூனிட்டுக்கான ஒர்க் புக்கை நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் காபை. இதில் ஏதாவது கேள்விகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. பேசுங்க, பேசிட்டே இருங்க. பேச மொழி. அதுக்கு ஏதோ ஒரு பழமொழி கூட இப்போ சொன்னனே, ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்று ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், மறந்துடுச்சு. சரி ரைட்டு, ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. Wir treffen uns nächste Samstag. Bis dann, auf Wiedersehen. Tschüss.